இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் என்றால் கைமாறு கருதாத உதவி என்று பொருள். குறள் எண் 216. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், செல்வம் ஒப்புரவு செய்வான் கண்ணே படுமாயின் அது பயன்மரம் ஊர் நடுவே பழுத்தாற்போலும் என்கிறார். இனிய கனிகளை தரும் மரங்கள் ஊருக்கு அப்பால் அல்லது காட்டினுள் வளர்ந்து அந்த பழம் பழுத்தால் அது யாருக்கு நன்மையாகும்? ஒரு சிலருக்கே கிடைக்கும். ஆனால் அதே அந்த கனிதரும் மரங்கள் ஊருக்கு நடுவே அமைந்தால் எல்லாரும் அந்த கனிகளை குலுக்கி எல்லாரும் பயன்படுவர், அதை ருசித்து சாப்பிடுவர். அதுபோல என்ன செய்கிறார்னா, அதுபோல ஒப்புரவை போற்றி வாழும் ஒருவனிடம் செல்வம் குவிந்தால் அந்த செல்வம் பலருக்கும் பயன்படும் என்கிறார். எவ்வளவு அருமையாக ஓமை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாங்க அவருடைய தனித்திறமையே அதுதான். தெய்வப்புலவருடைய திருவள்ளுவரினுடைய குறளை ஒருவன் 1330 குறள்களையும் படித்து விட்டால் அவன் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்தவன் என்றுதான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அற்புதமாக அதாவது எதுகை மூளையுடன் எழுதியிருக்கிறார் பாருங்க. எவ்வளவு அதுக்கு உதாரண ஓமை கூறுகிறார் பாருங்க. அந்த ஓமை தான் அதனுடைய சிறப்பே அந்த ஓமையில் தான் உள்ளது. எனவே மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.